தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 50 தொகுதிகளுக்கு சம்மதிப்பாரா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் களமிறங்க நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கினார். ஆட்சியை பிடிக்க வேண்டும், அரியணையில் ஏற வேண்டும் என்று துடித்தார். ஆனால் அவருக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை. குறிப்பாக அவருக்கு அரசியல் தெரியவில்லை. அரசியல் அனுபவம் இல்லாதவர்களை ஆலோசகர்களாக வைத்தார். மேலும் அவருடைய கட்சிகளுக்கு தொண்டர்களுக்கும் அரசியல் புரிதல் எதுவுமே கிடையாது. கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே கிடையாது. திரைப்பட முகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியலில் களமிறங்கினார். அவருக்கு 50% வாக்குகள், 60% வாக்குகள், 200 தொகுதிகளில் வெற்றி என்றெல்லாம் கதைகள் கட்டிவிடப்பட்டன. இந்த சூழ்நிலையில் கரூர் சம்பவம் அவரை புரட்டி போட்டது. சிபிஐ விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். மேலும் வருமான வரி கட்டாததால் அந்த பிரச்சனையும் அவருக்கு தலைக்கு மேல் உள்ளது. தற்பொழுது அவருக்கு மற்றொரு பிரச்சனை, அவருடைய திருமண விவாகரத்து பிரச்சனை. அவருடைய மனைவி பூதாகரமான பிரச்சனையை கிளப்பியுள்ளார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகையுடன் விஜய் கள்ளக்காதல் வைத்துள்ளார். கள்ளக்காதல் வைத்துக்கொண்டு தன்னையும் தன் மகன் இருவரையும் வீட்டை விட்டு விரட்டிவிட்டார் என்று குற்றச்சாட்டு கூறி விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் நடிகர் விஜய் எதை பற்றியும் கவலைப்படாமல் நடிகை திரிஷாவோடு கணவன் மனைவி போல் ஊர் சுற்றி வருகிறார். இது தமிழகம் முழுவதும் பிரச்சனையை கிளப்பியது. ஆரம்பத்தில் விஜய்க்கு இருந்த நல்ல வரவேற்பு தற்பொழுது குறைந்து விட்டது. தற்பொழுது விஜய்க்கு பெண்கள் மத்தியில் போதுமான வரவேற்பு கிடையாது. விஜய்க்கு இருந்த வரவேற்பு குறைந்து விட்டது. மேலும் மக்களை ஏமாற்றியது திமுக, விஜயை ஏமாற்றியது காங்கிரஸ் என்று சொல்லலாம். காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் விஜய் நடவடிக்கையில் அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் திமுக பக்கம் சென்று விட்டது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஆசை வார்த்தை காட்டியும் தமிழகத்தில் ஒரு குட்டி கட்சி கூட அவரோடு தோழமை வைக்க தோள் கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தனித்து விடப்பட்டுள்ளார். அவர் தனித்து விடப்பட்டால் உறுதியாக தோல்வி அடைவார் என்று பாஜக அவருக்கு ஆலோசிக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய்க்கு வந்து சேருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 50 தொகுதிகள் வழங்கப்படும், துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும், அமைச்சர்கள் பதவியும் வழங்கப்படும் என்ற ஆசை வார்த்தை காட்டப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலேயே தாங்கள் களமிறங்கி தோல்வியடைந்தால் தங்களுக்குத்தான் இழப்பு. முதலில் ஓரளவு கணிசமான தொகுதியில் வெற்றி அடையுங்கள், பின்பு முதலமைச்சர் ஆவதை பற்றி பின்பு பேசிக்கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறியுள்ளது பாஜக. இது அரசியல் ஆலோசகர்களையும் ஈர்த்துள்ளது. அவர்களும் விஜய்க்கு இந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை என்று கூறுகிறார்கள். 50 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் 50 தொகுதிகள் போட்டியிடுவது தன்மான குறைச்சலாக விஜய் கருதுகிறார். 50 தொகுதிகளை வாங்கி கொண்டு அவர் போட்டியிடுவாரா அல்லது தனித்து களம் காண்பாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.